ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 2025ல ரொம்பவே ரீசெண்டாக மலையாளத்தில் ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான டிடெக்டிவ் உஜ்வாலன் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கேரளாவில் உள்ள பிளாச்சிகாங்கிற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்திலே மொத்தமாகவே ஒரு 50-60 வீடுகள் தான் இருக்கும். அங்கே மொத்தமாகவே 300 மக்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல தான் நம்ம ஹீரோவான உஜ்வலன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட அப்பாவோட பேரு நாராயணன், அம்மாவோட பேரு லீலா. இந்த நாராயணனும் லீலாவும் நம்ம ஹீரோக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக அந்த ஊர்லயே உள்ள அசோகனுங்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு பொண்ணு கேட்கறதுக்கு போறாங்க. ஆனா இந்த அசோகன் இருக்கார் இல்லையா, இவரு நம்ம ஹீரோவோட அம்மாவையும் அப்பாவையும் ரொம்ப கேவலமா பேசுவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவையுமே கேவலமா பேசுறாரு. ஒரு வேலையும் இல்லாம சும்மா ஊர் சுத்திட்டு இருக்க உங்க பையனுக்கு என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பா நாராயணனும் அவரோட பையனை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவனுக்கு என்னப்பா பிரச்சனை, அவன் நல்லா தானே இருக்கான், நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர எல்லா கேஸையுமே அவன் தான் டிடெக்டிவ் பண்ணி கண்டுபிடிக்கிறான், இந்த போலீஸ்காரங்களுக்கு ஹெல்ப் பண்றது அவன் தானே, அவனுக்கு போலீஸ் புத்தி நல்லாவே இருக்கு, ஸோ அதனால கூடிய சீக்கிரமே அவன் போலீஸ்காரன் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த நாராயணன் சொல்றாரு. ஆனா இந்த அசோகனுங்கிறவரு நம்ம ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனே வேஸ்ட், இந்த ஊர்ல அப்படி என்ன பிரச்சனை நடக்குதுன்னு இந்த ஸ்டேஷன்லாம் வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எஸ்ஐ சச்சினுக்கு ரொம்ப கேவலமா இல்லையா, அவரு உன்னோட பையனை வச்சுதான் எல்லா கேஸையுமே முடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, என் பொண்ணுக்கு உன் பையனை கொடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி நான் யோசிச்சு முடிவெடுத்து உங்ககிட்ட பிறகு சொல்றேன் அப்படின்னு இந்த அசோகன் சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்போ ஒரு குட்டி பையன் லைப்ரரிக்கு வேகமா ஓடி போறான். அந்த லைப்ரரியில தான் நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ் நோவல் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவன் கிட்ட போன அந்த குட்டி பையனும், அண்ணா உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, வாங்க சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். என்னன்னா அந்த ஊர்ல உள்ள ஒரு வீட்ல ஒரு பொண்ணோட செயின் காணாம போயிருக்கு போல. அந்த செயின் எங்க போச்சுன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஹீரோவை இந்த குட்டி பையன் அங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படி இப்ப நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்ல ரூம், பெட்ரூம் அப்படி இப்படின்னு எல்லா இடமுமே சுத்தி பார்த்துட்டு அந்த வீட்ல உள்ள குட்டி பூனைய பார்த்துட்டு, உங்களோட செயின் வேற எங்கேயுமே போகல, இந்த பூனை தான் உங்களோட செயினை எடுத்து வேற எங்கேயோ கொண்டு வந்து போட்டிருக்கு, இதோ பாருங்க, ஆனா தேங்காய்லாம் வச்சிருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துல போய் பாருங்க, அங்க உங்களோட செயின் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ எப்படி அவங்க செயினை கண்டுபிடிச்சிருப்பாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே அந்த பெட்ரூம்ல இந்த பூனையோட கால் தடயங்கள், பூனையோட முடி, இது எல்லாமே பார்த்துருக்காரு போல. அது மட்டும் இல்லாம இவர் இப்போ அந்த தேங்காய்க்கு பக்கத்துல செயினை கண்டுபிடிச்சிருப்பார் இல்லையா, அங்கதான் இந்த பூனையும் அப்படியே சுத்தி சுத்தி கிடக்குது. ஸோ அப்படி அதோட கால் தடயங்கள், அதோட முடி, இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஹீரோ இந்த பூனை தான் அந்த செயினை எடுத்துட்டு போயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர்ல உள்ள சின்ன சின்ன திருட்டு சம்பவங்கள் எல்லாத்தையும் பக்காவா கண்டுபிடிக்கிற ஒரு ஆளு. இப்போ அடுத்த நாள் காலையில அவங்க ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கிற சச்சினை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அந்த ஊருக்கு ஒரு லோக்கல் சேனல்ல உள்ள ஜேர்னலிஸ்ட் வந்திருக்காரு. இந்த ஜேர்னலிஸ்டோட பேரு ஜோமேன். இந்த ஜோமேனும் அந்த கிராமத்தை பத்தி நம்ம எஸ்ஐ சச்சின் கிட்ட கேட்கும்போது எஸ்ஐ சச்சினும், இது ஒரு நல்ல கிராமம், இந்த கிராமத்துல எந்த ஒரு கிரைமோ இல்ல கொள்ளைகளோ எதுவுமே இல்லை, அப்படி இந்த நாட்டுல இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, சின்ன சின்ன திருட்டு சம்பவங்கள் எல்லாம் நடக்கும், அது எல்லாத்தையும் நாங்க உடனே சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஐ சச்சின் அந்த கிராமத்தை பயங்கரமா புகழ்ந்து பேசுறாரு. இப்போ அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோக்கு பொண்ணு கேட்கறதுக்காக அசோகன் ஒருத்தரோட வீட்டுக்கு அவங்க பேரண்ட்ஸ் போயிருப்பாங்க இல்லையா, அந்த அசோகன் இப்போ அந்த வயல் வழியா நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அந்த அசோகனுக்கு முன்ன முகமூடி எல்லாம் போட்ட ஒரு ஆள் வந்துட்டு அவரை பயங்கரமா பிடிச்சு கையில ஒரு சுத்தியில எடுத்து அவரோட தலைய பொழன்னு பொழந்து அந்த இடத்துலயே கொலை பண்றான். அடுத்த நாள் காலையில எல்லாருமே கண் விழிக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கிற நியூஸ் இந்த அசோகனோட இறந்த செய்தி தான். இத கேட்ட ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க. ஏன்னா அந்த கிராமத்துல இப்படி ஒரு கொலை இதுவரை நடந்ததே இல்ல. இப்போ கொலை நடந்த சம்பவ இடத்துக்கு இந்த எஸ்ஐ சச்சின் அவங்களோட ஆட்களோட வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க நம்ம ஹீரோவும் வந்திருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த டெட் பாடி கிடக்கிற இடத்துக்கு வரும்போது அவரு பயங்கரமா பதட்டம் அடைகிறாரு. இப்படி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகும்போது அவரு காதுல ஒரு ஹெட்போனை போட்டு பயங்கர சத்தத்துல ஒரு இங்கிலீஷ் பாட்டை போட்டு அவர் அந்த
டென்ஷனை குறைப்பாரு. அது மாதிரி ஹெட்ஃபோன்லாம் போட்டு டென்ஷன் மாறுனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஹீரோ அந்த கொலையை விசாரிக்கிறதுக்காக வராரு. அப்படி நம்ம ஹீரோ விசாரிக்கும் போது அங்க ஒரு உடைஞ்சு போன செருப்பும் ஒரு சின்ன பீடியோட துண்டும் கிடைக்குது. அந்த செருப்பை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ அந்த செருப்போட சைஸ் 9ன்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பீடி துண்டை பார்த்துட்டு கண்டிப்பா ரெகுலரா பீடி பிடிக்கிற ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதனால இப்போ நம்ம ஊர்லயே ரெகுலரா பீடி பிடிக்கிறது வேற யாரும் இல்லை, இந்த அரவிந்த் தான். அவனோட செருப்பு சைஸும் 9 தான். ஸோ அதனால இந்த கொலைக்கு பின்னாடி நம்ம ஊர்ல உள்ள அந்த அரவிந்த் தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ரொம்ப சிம்பிளா இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட கொலையாளிய நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச அந்த அரவிந்துங்கிற பையனை போலீஸ்காரங்க புடிச்சு வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த அரவிந்த் கொஞ்சம் பாவப்பட்ட ஒரு நார்மலான பையன் தான். ஆனா நம்ம ஹீரோவோட சந்தேகத்தினால தான் போலீஸ்காரங்க இந்த அரவிந்தை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த கேஸை கண்டுபிடிச்சிட்டாருங்கிற பயங்கர சந்தோஷத்துல தான் நடந்துகிட்டு இருக்காரு. ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி திரும்ப அந்த ஊர்ல ஒரு கொலை நடக்குது. அதுவும் இதே பேட்டர்ன்ல நடக்குது. இத பார்த்த நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்போ சம்பவ இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு. அங்க போய் பார்த்தா இறந்து கிடக்குற அந்த டெட் பாடியோட தலையில பயங்கர ஆழத்துல காயங்கள் எல்லாம் பட்டிருக்கு. அந்த டெட் பாடியை செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த கில்லருக்கு இந்த விக்டிம் மேல ஏதோ பயங்கரமான பகை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காயம் இருக்கு. ஸோ அதனால எப்படி பார்த்தாலும் இந்த கொலை கேஸுக்கு பின்னாடி அந்த பாவப்பட்ட அரவிந்த் இல்ல, ஒரு சீரியல் கில்லர் தான் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ இப்போ கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதனால ஊர்ல இருக்கிற எல்லாருமே சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஊர் மக்களுக்கு சொல்றாரு. இப்போ தொடர்ந்து 2 கொலைகள் நடந்துருச்சு பாத்தீங்களா. ஸோ அதனால அந்த ஊர்ல உள்ள லோக்கல் டிவி சேனல்ல அந்த ஜோமான்ங்கிற ஜேர்னலிஸ்டும் போலீஸ்காரங்க என்ன தூங்கிக்கிட்டா இருக்கீங்க, இவ்வளோ நாள் ஆனதுக்கு அப்புறமும் கொலைகாரனை நீங்க கண்டுபிடிக்கல, தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு, இனி அடுத்த ஒரு கொலை நடக்கிறது வரைக்கும் போலீஸ்காரங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா, உங்களால கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாதா, உங்களுக்கு கொலைகாரனை கண்டுபிடிக்க துப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களை கேவலமா பேசி நியூஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த நியூஸ் எல்லாத்தையுமே போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோவும் பாக்குறாங்க. இப்போ அந்த ஊர்ல கொலை கேஸை கண்டுபிடிக்க முடியாதனால அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்த எஸ்ஐ சச்சினுக்கு பதிலா அங்க கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வேற ஒரு போலீஸ்காரங்களை சார்ஜ் எடுக்க வைக்கிறாங்க. அந்த போலீஸோட பேரு ஷம்பு. இப்போ இந்த ஷம்புங்கிற போலீஸ் ஊருக்கு வந்த உடனே நாட்டுல இருக்க எல்லார் முன்னாடியும் ஒரு ஸ்பீச்சை கொடுக்கறாரு. அதாவது, நான் இங்க வந்தது இந்த கொலை கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். கண்டிப்பா இந்த கேஸ்க்கு பின்னால யார் இருக்கான்னு சொல்லி நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு தெரியும் இந்த கூட்டத்துல இருக்க யாரோ ஒருத்தன் தான் கில்லர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஷம்பு ஸ்பீச் கொடுக்கறாரு. ஆக்சுவலா இந்த ஷம்புங்கிற போலீஸ் ரொம்பவே பிரில்லியன்ட். இதுவரை இவருக்கு என்னென்ன கேஸ் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா டிடெக்டிவ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அவரை இந்த கிராமத்துக்கு அனுப்பியிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இந்த ஷம்பு ஊருக்கு வந்தது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இத்தனை நாட்களா இந்த ஊர்ல டிடெக்டிவ் பண்ணிக்கிட்டு இருந்தது நம்ம ஹீரோ தான் பாத்தீங்களா. ஸோ அதனாலவே அவருக்கு அந்த ஷம்புங்கிற போலீஸ் மேல ஒரு வெறுப்பு. ஆனா இந்த ஷம்புங்கிற போலீஸுக்கு தங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி கொடுத்தது நம்ம ஹீரோவோட அப்பா நாராயணன் தான். அதுவும் அவங்களோட வீட்டு பக்கத்திலேயே தான். இப்போ இந்த நாராயணனும் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அந்த ஷம்புவோட வீட்டு சாவியை கொண்டு போய் கொடுன்னு சொல்றாரு. ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோ அந்த சாவியை கொடுக்கறதுக்காக போறாரு. ஆனா அவருக்கு மனசுல சுத்தமா அந்த ஷம்புவை அங்க தங்க வைக்கிறதுல விருப்பமே இல்லை. நம்ம ஹீரோவும் அந்த சாவியை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில கிராம மக்கள் எல்லாருமே திரும்பவும் ஒரு மரண செய்தியை தான் கேட்குறாங்க. அதாவது அந்த ஊர்ல அடுத்தும் ஒரு ஆளை அந்த கில்லர் கொலை பண்ணியிருக்கான். மொத்தம் இது 3வது கொலை. அதாவது அந்த கிராமத்துல இருக்க ஆண்களை மட்டுமே தான் அந்த கில்லர் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுவரைக்கும் 2 பேரை எப்படி கொலை பண்ணானோ அதே பேட்டர்ன்ல தான் இந்த 3வது நபரையுமே கொலை பண்ணியிருக்கான். இந்த ஆளை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆளோட டெட் பாடிய ஊருக்கு நடுவுல கொண்டு வந்து ஒரு பெரிய மரத்துல கெட்டி தூக்கி விட்டுருக்கான் அந்த கில்லர். இப்போ கொலை நடந்த அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்கார ஷாம்புவும் ஃபாரன்சிக் டீமும் வந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபாரன்சிக் டீம் அங்க எல்லாமே செக் பண்ணி பாக்குறப்போ அவங்களுக்கு ஒரு ஃபுட் பிரிண்ட் கிடைக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம போலீஸ் ஷாம்பு கிட்ட ஃபாரன்சிக் டீம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது கில்லர் ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் போட்டிருந்திருக்கான். அது அந்த ஃபுட் பிரிண்ட்ல இருந்து எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம கொலையாளி ரொம்ப ஃபிட்டான ஒரு ஆளா இருந்திருக்காரு. அதனால தான் கொலை பண்ணதுக்கு அப்புறமா இந்த டெட் பாடியை மரத்துல கெட்டி தூக்கி இருக்காங்க.
இந்த கொலை எல்லாத்தையுமே போகிமேன் ஸ்டைல்ல தான் அந்த கில்லர் பண்ணியிருக்கான். அந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள மட்டும் தான் கில்லர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு நிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ நேரா அங்க வந்து ஊர் மக்கள் எல்லார் முன்னாடியும் இப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இந்த கில்லர நான் கண்டுபிடிச்சுட்டேன். அந்த கில்லர் வேற யாருமே இல்ல. இதோ என் ஃப்ரண்ட்ல நிக்கிற இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசரான ஷம்பு தான் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட ஊர் மக்கள் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா, இந்த ஷம்பு இந்த ஊருக்கு வந்து 2, 3 நாள் தானே ஆச்சு. நீ என்ன இந்த மாதிரி சொல்ற? அவர கொலைகாரன்னு சொல்ற? அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே கேட்கறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அவரோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே ப்ரூஃபோட ஊர் மக்கள் முன்னாடி இப்போ எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது இந்த ஃபாரன்சிக் டீம் கொலையாளி ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அத வச்சு பார்க்கும்போது இந்த கிராமத்துல இருக்கிற வேற யாருமே ஸ்போர்ட்ஸ் ஷூ போடுறதே கிடையாது. மொத்தமாவே இந்த கிராமத்துல புதுசா வந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசரான ஷம்பு மட்டும் தான் காலையில ஜாகிங் போகும்போது ஸ்போர்ட்ஸ் ஷூ போவாரு. அத நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாம கொலையாளி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபிட்டான ஒரு ஆளுன்னுல சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ஷாம்பு நல்லா ஃபிட்டா இருக்கிறதுக்காக எக்ஸர்சைஸ் பண்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த டெட் பாடிய கொலை பண்ணி மேல கெட்டி தூக்கி இருக்கிறது ஒரு பெட்ஷீட்ல தான். இதே பெட்ஷீட்ட நான் இந்த ஷாம்புவோட வீட்ல பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. இப்போ இதெல்லாம் கேட்ட இந்த ஷாம்புவும், என்னது நீ என்ன கொலைகாரன்னு சொல்றியா? கொலைகாரன் உன்னோட அப்பா நாராயணனா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் இதோ பாரு, இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூவை வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது. யாரு வேணாலும் ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கலாம். ஸோ அதே மாதிரி அவர் ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கி யூஸ் பண்ணி இந்த ஆளை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஷூவை வேற எங்கேயாவது கூட போட்டிருக்கலாம். உன்னோட அப்பாவும் ஃபிட்டா தானே இருக்காரு. அது மட்டும் இல்லாம, நான் தங்கியிருக்கிற வீடு உன்னோட அப்பாவோட வீடு தானே. அங்க தானே அந்த பெட்ஷீட் இருந்தத நீ பார்த்த. அப்போ நான் தங்கியிருந்த என்னோட வீட்டுக்கு வந்து உன்னோட அப்பா அந்த பெட்ஷீட்டை எடுத்துட்டு போய் அந்த ஆளை கொலை பண்ணி இந்த மரத்துல கெட்டி தூக்கி இருக்கலாம் இல்லையா? அப்படின்னு சொல்லி இந்த ஷம்பு கேட்குறாரு. இப்போ இந்த ஷம்பு இந்த கேஸ அப்படியே சுத்தி வளைச்சு நம்ம ஹீரோவோட அப்பா நாராயணன் மேல கொண்டு வந்து போடுறாரு. இந்த ஷம்புவும் நம்ம ஹீரோவும் பேசுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பா நாராயணன், எதுக்குடா தேவையில்லாம இந்த கேஸ்ல என்ன நீங்க இழுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த நேரத்துல ஷம்புவும் நம்ம ஹீரோவை பார்த்து, இதோ பாரு ஷெர்லக் ஹோம்ஸ், பேசாம எங்களோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நீ ஒழுங்கா விட்டுரு, நாங்க இந்த கேஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோவும், இதோ பாருடா, நீ இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த கேஸை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இவங்க 2 பேருக்கு இடையில பயங்கரமான ஈகோ கிளாஷ் ஆகுது. ஸோ அதனாலேயே இவங்க 2 பேரும் இந்த கேஸை பத்தி பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணாம அவங்க பாட்டுக்கு ஈகோ மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதனாலவே நிறைய கொலைகள் கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கு. அப்படி தொடர்ந்து நிறைய ஆண்கள் கொலை பண்ணப்பட்டுட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவோட சந்தேகம் அந்த ஷம்புவோட மேல தானே இருந்தது. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோ அந்த ஷம்புவை கண்காணிக்கிறதுக்காக அவரு கொஞ்சம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு டீமை ரெடி பண்றாரு. அப்படி அந்த டீமை ரெடி பண்ணி நைட்டெல்லாம் இந்த ஷம்புவோட வீட்டில் உங்களோட பார்வை இருக்கணும், அவனை நீங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அவரோட அப்பா கிட்டையும் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணார்லையே, அந்த டீம் கிட்ட சொல்றாரு. அப்படி எல்லாரும் நைட்டு அந்த ஷம்புவோட வீடை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ இப்ப வேணும்னே நைட்டு வெளியே நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோக்கு பின்னாடி மாஸ்க் போட்டு ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவனை பார்த்த நம்ம ஹீரோவும், டே ஷம்பு, அந்த மாஸ்க்கு பின்னாடி நீ தாண்டா இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மாஸ்க கலட்டடா அப்படின்னு சொல்லி அவனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா அந்த மாஸ்க் போட்டிருந்த அந்த கில்லர் அவனோட கையில இருந்த ஒரு சுத்தியில எடுத்து நம்ம ஹீரோவோட தலையில பயங்கரமா அடிக்கிறதுக்காக ஓடி வருவான். நம்ம ஹீரோ பயங்கரமா பயந்து போய் அலறுவாரு. அந்த நேரத்துல நல்ல வேளையா அந்த ஊர்ல ஸ்டேஷன்ல உள்ள எஸ்ஐ சச்சின் இருந்தார் இல்லையா, அவர் அந்த இடத்துக்கு வராரு. அவர் அங்க வந்து, டே உஜ்வாலா, இது ஷம்பு இல்லடா, அவனோட வீட்டுல தாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த எஸ்ஐ சச்சினும் நம்ம ஹீரோவை காப்பாத்துறாரு. அந்த கில்லரும் அங்கிருந்து தப்பிச்சு போறான். இப்ப நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோக்கு இந்த கொலை கேஸுக்கு பின்னாடி அந்த போலீஸ்காரர் ஷம்பு இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த கில்லர் யாரா இருக்கும், இப்படி கண்டினியூஸா கொலை நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப போலீஸ்காரங்களும் நைட்
பேட்ரோலை பயங்கர ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. நிறைய போலீஸ்காரங்கள ரோந்து பணியில ஈடுபட வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த எஸ்ஐ சச்சின் கிட்ட அந்த கொலையாளிய நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நைட்டு நீங்க ரோந்து பணியில இருக்கிறதுக்கு இவ்ளோ போலீஸ்காரங்கள அலோ பண்ண வேண்டாம். ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டபிள விட்டா போதும். அப்போதான் நம்ம எல்லாருக்கும் மறைஞ்சிருந்து அந்த கில்லரை கண்டுபிடிச்சு அவனை கையும் களவுமா பிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஸோ அதனால அன்னைக்கு நைட்டு ஒரு கான்ஸ்டபிள மட்டும் தான் இப்போ ரோந்து பணிக்கு விடுறாங்க. அவர் இப்போ நைட் டியூட்டிக்கும் போறாரு. இத்தனை நாட்கள் கிராமத்துல இருந்த ஆண்களை தேடி பிடிச்சு கொலை பண்ணிட்டு இருந்த அந்த கில்லர் இன்னைக்கு தனியா நின்னு அந்த கான்ஸ்டபிள கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையில இந்த கான்ஸ்டபிளோட மரண செய்தி தான் அந்த ஊர் மக்களும் போலீஸ்காரங்களும் கேக்குறாங்க. ஸோ அந்த விஷயம் இந்த எஸ்ஐ சச்சினால தாங்கவே முடியல. தன்னோட கூட வேலை பார்த்துட்டு இருந்த கான்ஸ்டபிள் இப்படி கொடூரமா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இந்த கான்ஸ்டபிள் இறந்து போனதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் இந்த சச்சின் திட்டுறாரு. அதே சமயம் அந்த பக்கம் அந்த போலீஸ்காரர் ஷம்பு இருக்கார் இல்லையா, அவருக்கு ஹையர் ஆஃபீஷியல்ஸ் கிட்ட இருந்து பயங்கரமா ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கு. இப்படி வரிசையா ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு ஆளையுமே கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் உங்களால அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு பயங்கரமா ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கு. நம்மளால ஒரு கான்ஸ்டபிள் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோ நேரா அந்த போலீஸான ஷம்பு கிட்ட வந்து உங்களை கில்லர்னு நான் சொன்னதுக்கு ரொம்ப மன்னிச்சுக்கோங்க எலி மன்னிப்பும் கேட்கிறாரு. அந்த நேரத்துல இப்போ இந்த போலீஸ் ஷம்புவும் நீயும் கொலைகாரனை தான் தேடிக்கிட்டு இருக்க, நானும் கொலைகாரனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் வெவ்வேறு பாதையில போய்கிட்டு இருக்கோம். நாம 2 பேரும் ஒன்னா நின்று ஒரே பாதையில போய் அந்த கில்லரை நாம கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இத கேட்ட நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஷம்புவும் சேர்ந்து அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் திரும்பவும் இன்னொரு கொலை நடந்திருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டெட் பாடியோட காயத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கில்லருக்கு இப்போ கொலை பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தோணுது. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு போல இருக்கு கொலை பண்றதுல அப்படின்னு சொல்லி அந்த கில்லரையே கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு சீனை காட்டுறாங்க. காட்டுக்குள்ள பயங்கர கோவத்துல ஆக்ரோஷத்துல அந்த கில்லர் ஓடி போற மாதிரி காட்டுறாங்க. உண்மையில என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டெட் பாடியை ஃபாரன்சிக் டீம் செக் பண்ணி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த டெட் பாடி உண்மையிலேயே இந்த கில்லர் கொலை பண்ண கொலையாளி கிடையாது. நம்ம ஹீரோவும் அந்த போலீஸ் ஷம்புவும் பிளான் பண்ணி ஃபேக்கா ஒரு டெட் பாடியை ரெடி பண்ணி கொண்டு வந்து போட்டது தான். அந்த டெட் பாடியை செக் பண்ற மாதிரி இந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸை செக் பண்ண வச்சுட்டு அந்த கில்லரை கலாய்க்கிற மாதிரி ஊர் மக்கள் முன்னாடி இந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸை அவங்க பேச வச்சிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா கில்லர் எல்லாருமே அவங்கள இந்த ஊர் மக்கள் பார்த்து ரொம்பவே பயப்படணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து கொலைகளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட அந்த ஒரு விஷயத்த நாம முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபேக் டெட் பாடியை ரெடி பண்ணி அந்த கொலையாளிய ஊர் மக்கள் முன்னாடி கிண்டல் பண்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்படி கலாய்க்கும் போது அந்த கொலையாளி மேல இருக்க பயம் இந்த ஊர் மக்களுக்கு சுத்தமா போயிரும். ஸோ இப்படி இவங்க பண்ணும்போது அந்த கில்லருக்கு கண்டிப்பா கோபம் வரும். அப்படி கோபம் வந்து திரும்பவும் ஏதாவது ஒரு கொலை பண்றதுக்காக அந்த கில்லர் கண்டிப்பா வெளியே வருவான். அப்படி அவன் வெளியே வரும்போது அந்த கில்லரை நாம கையும் களவுமா பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோ அண்ட் அந்த ஷம்புவோட பிளானா இருந்திருக்கு. ஸோ அப்படி அவங்க பிளான் பண்ண மாதிரியே பக்காவா அது ஒர்க் அவுட்டும் ஆகுது. என்னன்னா இந்த கில்லருக்கு இவங்க இப்படி கலாய்ச்சது கேட்டு பயங்கரமா கோபம் ஆகுது. ஸோ அதனால அந்த கோபத்துல அவன் அந்த காட்டு பக்கமா ஓடி போறான். அன்னைக்கு நைட்டே அடுத்த ஆளை கொலை பண்றதுக்காக அந்த கில்லர் பிளான் பண்ணி இப்ப வெளியே வரான். அடுத்த ஆளை கொலை பண்றதுக்கு அவன் பின்னாடியே முகமூடியெல்லாம் போட்டுட்டு இந்த கில்லர் போய் நிக்கிறான். உண்மையிலேயே இப்போ ஒரு ஆளை கொலை பண்றதுக்காக இந்த கில்லர் பிளான் பண்ணியிருக்கான் இல்லையா, அந்த ஆளை பிளான் பண்ணி செட் பண்ணி விட்டதே நம்ம ஹீரோ அண்ட் டீம் தான். தனக்கு பின்னாடி இந்த மாதிரி முகமூடி போட்ட கில்லர் கண்டிப்பா வருவான்னு சொல்லி அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இத்தனை நாட்களும் அந்த சீரியல் கில்லரை பார்த்து ஊர் மக்கள் ஒவ்வொருத்தங்களும் பயந்துருப்பாங்க. ஆனா இப்போ இவன் வந்து தைரியமா நேருக்கு நேர் அந்த கில்லரை பாக்குறான். என்னன்னா நம்ம ஹீரோ அண்ட் டீம் அங்க சுத்தி நிக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க இந்த கொலையாளிய பிடிப்பாங்க அப்படிங்கிறது இந்த ஆளுக்கு தெரியும். ஸோ அதனாலதான் அவர் தைரியமா நேருக்கு நேர் இந்த கில்லரா பாக்குறாரு.
ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ உடனே இப்ப இந்த கில்லரும் அந்த ஆள கொலை பண்றதுக்காக வராரு. அந்த நேரத்துல அந்த கில்லர நம்ம ஹீரோ அண்ட் டீம் சுத்தி வளைச்சு பிடிச்சிடுறாங்க. இத்தன நாளு ஊர் மக்கள் எல்லாரையுமே பயமுறுத்தி ஊர்ல இருந்த நெறைய ஆண்கள கொலை பண்ண அந்த சைக்கோ கில்லர் இப்ப போலீஸோட கையில மாட்டிட்டான். இப்ப இந்த போலீஸ்காரங்க அந்த கில்லர ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க. இப்போ போலீஸ்காரங்க அந்த முகமூடிய ஓப்பன் பண்றாங்க. எல்லாருக்கும் ஒரு பங்கமான ட்விஸ்ட். என்னன்னா, அந்த ஊர்லயே லோக்கல் சேனல்ல ஜர்னலிஸ்ட்டா ஒரு ஜோமன் ஒருத்தன் வந்திருப்பான் பாத்தீங்களா? அவன் தான் அந்த சைக்கோ கில்லர். இப்போ இந்த ஜோமோன் ஏன் இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லரா மாறியிருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. என்னன்னா, இந்த ஜோமோன் அவனோட அம்மாவோட வயத்துலேருந்து பொறக்கும்போது அவனோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஸோ, அதனால அவனோட அப்பாக்கு அவன சுத்தமா புடிக்காது. அம்மாவ கொலை பண்ணிட்டு பொறந்த பையன் அப்படின்னு சொல்லி இவன பயங்கரமா கொடுமைப்படுத்துவாரு. அவன தனியா ஒரு குட்டி ரூம்ல போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்பாவோட கொடுமைகள அனுபவிச்சு அனுபவிச்சு தான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஜோமோன் வளர்ந்து வந்துகிட்டு இருந்திருக்கான். அப்படி இவன கொடுமைப்படுத்தி ஒரு ரூமுக்குள்ள போட்டிருக்கும்போது, இவன அந்த ரூம்லேருந்து காப்பாத்தி வெளிய கொண்டு வந்தது ஒரு வாத்தியார் தான். அந்த வாத்தியார் தான் இவன வளர்த்தி, இவனுக்கு நல்ல படிப்பெல்லாம் கத்துக் குடுத்து, அவன ஒரு பெரிய ஆளாக்குனாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த வாத்தியார் நம்ம ஜோமோன் கிட்ட கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் குடுத்துட்டு, அவரு சொந்த ஊருக்கு போறதுக்காக கிளம்புறாரு. நான் சொந்த ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, நீ இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து போயிருப்பாரு. அவரு குடுத்த எல்லா புக்கையுமே நம்ம ஜோமோன் வாசிச்சு முடிச்சிருப்பாரு. அதுல ஒரு புக்கு சைக்கோ கில்லரோட போகிமேனோட புக்கு. அந்த புக்க வாசிச்ச இந்த ஜோமேனுக்கு அந்த போகிமேன் பண்ற கொலைகள் எல்லாமே ரொம்பவே புடிச்சு போய் அவனை இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. போகிமேன் பண்ண ஒவ்வொரு கொலைகளும் இந்த ஜோமேனோட மைண்ட்ல ரொம்ப தெளிவா பதிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இப்ப இந்த வாத்தியார் ரிட்டர்ன் வந்துட்டாரு. அவர்கிட்ட இந்த புக் எல்லாத்தையுமே ஜோமேன் திருப்பி கொடுத்துட்டு, இந்த புக்லயே போகிமேனோட சீரியல் கில்லர் புக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றான். நீங்க வாங்க சார், நான் உங்களுக்கு ஒண்ண காட்டி தரேன். போகிமேனோட அதே ஸ்டைல்ல நான் ஒரு கொலைய பண்ணியிருக்கேன். அத காட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாத்தியார நேரா இந்த ஜோமேன் அவனோட அப்பா நடத்துற இறைச்சி கடைக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஒரு பெரிய பன்னிய அந்த போகிமேனோட ஸ்டைல்ல கொலை பண்ணி போட்டிருக்கான். இத பார்த்த அந்த ஜோமேனோட அப்பா நம்ம ஜோமேன பயங்கரமா போட்டு அடிச்சு அவன திரும்பவும் ரூமுக்குள்ளேயே அடைச்சு போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த ரூம்லேருந்து அவன காப்பாத்தி வெளிய கொண்டு வந்தது அந்த வாத்தியார் தான். அவன காப்பாத்தி இப்ப திரும்ப கூட்டிட்டு போறது அவனோட அப்பாவோட ரூமுக்கு தான். அங்க போய் பார்த்தா இந்த ஜோமோன் பார்க்குற காட்சி என்னன்னா, அவனோட அப்பாவ தலையில பயங்கர ஒரு சுத்தியலால அடிச்சு கொலை பண்ணி போட்டிருக்கிறது தான். அவனோட அப்பா அங்க பயங்கரமா அடிபட்டு செத்து போய் கிடக்குறாரு. அவனோட அப்பாவ கொலை பண்ணது வேற யாருமே இல்ல, இந்த வாத்தியார் தான். என்னன்னா, இந்த வாத்தியாரும் ஆக்சுவலா ஒரு சீரியல் கில்லர் போல. இந்த வாத்தியாரு அவரோட காலத்துக்கு அப்புறமா அவர கொலை பண்ற அதே பேட்டர்ன்ல ஒரு கொலை பண்ற சீரியல் கில்லர் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாத்தியார் ஜோமேனை தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த வாத்தியார் அதுக்காக தான் அவனை ட்ரெயின் பண்ணி அந்த போகிமேனோட புக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பாரு. இப்போ இந்த ஜோமோனோட அப்பா அங்க இறந்து போய் கிடக்குறாரு இல்லையா, அவரோட தலையில நம்ம ஜோமோன் ஒரு சுத்தியலை எடுத்து பயங்கரமா அவனுக்கு கோவம் தீர்ற வரைக்கும் அவன் சின்ன வயசுல இருந்தே அனுபவிச்ச அந்த கொடுமைகளை எல்லாம் நினைச்சு நினைச்சு அவனோட அப்பாவை பயங்கர கொடூரமா அடிக்கிறான். அப்படி அவன் கொடூரமா அவரை அடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு அவர் மேல இருந்த கோவம் எல்லாமே தீர்ந்து போயிருது. அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளியே வந்து இப்ப இந்த ஜோமோ நல்லா படிச்சு ஒரு ஜேர்னலிஸ்டாவும் மாறிட்டான். நல்லபடியா அவனோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்த அந்த நேரத்துல அவன் இந்த கிராமத்துல ஒரு லோக்கல் டிவில ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்றதுக்காக ஜாயின் பண்றான். அப்படி அவன் அவனோட ஒர்க்ல ஜாயின் பண்ணி அவன் எடுக்கிற ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் அவனோட மேனேஜருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால அவனோட மேனேஜர், என்னடா நீ வேலை பார்க்குற, எவனையாவது கொண்டு இங்கே உட்கார வச்சுட்டு ஜேர்னலிஸ்ட்னு சொல்றீங்க அப்படி இப்படின்னு இவனை அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி அவன் சின்ன வயசுல அவனோட அப்பா கிட்ட அந்த டார்ச்சரை அனுபவிச்சானோ அதே மாதிரி இப்போ அவனோட மேனேஜர் கிட்ட இருந்து அவன் அனுபவிக்கிறான். ஸோ அந்த மேனேஜரோட டார்ச்சரை தாங்க முடியாம அவனோட மைண்டுக்குள்ள இருந்த அந்த சைக்கோ கில்லர் இப்ப வெளியே வந்துட்டான். அப்படிதான் அவன் கொலைய பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா அந்த
கொலை பண்றதுல அவன் இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒரு பக்காவான சீரியல் கில்லரா மாறி தொடர்ந்து அடுத்தடுத்த கொலைகள் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்படி அவன் கொலை பண்றதுல அவனுக்கு ஏதோ ஒரு ஆனந்தம் கிடைச்சுக்கிட்டே இருந்தது. அப்படிதான் இந்த மொத்த கொலைகளையுமே இந்த ஜோமோன் பண்ணியிருக்கான். இது எல்லாமே இப்ப நம்ம ஹீரோக்கும் அந்த ஷம்போக்கும் தெரிய வருது. இத கேட்ட நம்ம ஹீரோவும் அந்த ஷம்பு கிட்ட போயிட்டு, இதோ பாரு, எனக்கு இவன் தனியா கொலை பண்ணியிருக்க மாதிரி தெரியல. இன்னும் ஒரு ஆள் இவன் கூட யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. அதுவும் ஒரு சைக்கோ கில்லரா தான் இருக்கணும். அந்த சைக்கோ கில்லர் வெளியே வருவாரு. கண்டிப்பா அடுத்தும் கொலை பண்ணுவான். ஸோ அதனால நாம எல்லாரும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோ சொன்ன எல்லாமே உண்மைதான். என்னன்னா இந்த ஜோமோன் கூட இன்னும் ஒரு சைக்கோ கில்லர் உண்டு போல. அவன் இப்போ திரும்ப வேற ஒரு கொலைய பண்ண ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு நைட்டே அந்த இன்னொரு சீரியல் கில்லர் அடுத்த கொலைய பண்ணிட்டான். அவன் அந்த கொலைய பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருந்த செவத்துல ஒன்னு எழுதி வச்சிருக்கான். என்னன்னா, இன்னைக்கு நைட்டு 10 மணிக்குள்ள இந்த ஜோமோனை நீங்க வெளியே விடலைன்னா கண்டிப்பா அடுத்த கொலை நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். இதை படிச்சு இப்ப நம்ம ஹீரோ அடுத்த ஒரு பிளானை போடுறாரு. என்னன்னா, நைட்டு 10 மணி ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஜோமோனை நாம ரிலீஸ் பண்ண வேண்டாம். அப்படி நாம பண்ணாதப்போ அந்த கொலைகாரனுக்கு கோவம் வந்து கண்டிப்பா அடுத்த கொலைய பண்றதுக்கு அவன் ரெடி ஆவான். நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 50 வீடு தானே இருக்கு. அப்படி இருக்க எல்லா வீட்லயுமே ஒவ்வொருத்தங்களையும் நாம அலர்ட் பண்ணணும். அப்படி 50 வீட்ல ஒரே ஒரு வீட்ல மட்டும் எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம ஒரு தாத்தா பாட்டி 2 குழந்தைங்களை இருத்தணும். அந்த வீட்ல எந்த சேஃப்டியுமே நாம கொடுக்க கூடாது. கில்லர் எப்போனாலும் அந்த வீட்ல ஏறி போய் கொலை பண்ண முடியற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு வீடை இப்ப இவங்க செட் பண்றாங்க. அப்படி இவங்க எல்லாம் செட் பண்ணிட்டு 10 மணிக்கு அப்புறமும் இந்த ஜோமோனை வெளியே விடாம அந்த கில்லரோட வருகைக்காக எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஜோமோனை வெளியே விடாத கோவத்துல அந்த கில்லர் நேரா அந்த கிராமத்துக்கு வரான். அங்க ஒவ்வொரு வீடையும் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா சேஃப்டி இல்லாத வீடை பார்த்து இந்த கில்லர் போறான். இது எல்லாமே இப்போ இந்த டீமோட பிளான், நம்ம ஹீரோயின் டீமோட பிளான் தான். ஆனா அது தெரியாம இந்த கில்லர் அந்த வீட்டுக்குள்ள அவங்கள கொலை பண்றதுக்காக போறான். இப்ப அங்க போயிட்டு அந்த தாத்தாவோட தலையில ஒரு சுத்தியலை எடுத்து அடிக்கிறதுக்காக அந்த கில்லர் போறான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அண்ட் ஷம்போட டீம் அங்க உள்ள நுழைஞ்சு அந்த கில்லரை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்ப அந்த கில்லரோட மாஸ்க ஓபன் பண்ணி இவன் யாருன்னு சொல்லி பாக்குறாங்க. ஒரு பங்கமான ட்விஸ்டுங்க. என்னன்னா, இவனை பாக்குறதுக்கும் அந்த ஜோமோன் மாதிரியே இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல, அந்த ஜோமோன் தனியாள் கிடையாது. அவன் பிறக்கும் போது அவன் கூடவே இன்னொரு ட்வின் பிரதர் பிறந்திருக்கான். இவங்க 2 பேருமே ட்வின்ஸ். அந்த பிளாஷ்பேக்ல ஜோமோனை பத்தின சொன்ன எல்லா கதை கூடயுமே இந்த ட்வின் பிரதரும் இருந்திருக்கான். அவங்க 2 பேரையும் சேர்ந்துதான் அவங்க அப்பா கொடுமைப்படுத்தி அவங்கள வளர்த்திருக்காங்க. 2 பேரையும் சேர்ந்துதான் ஒரே ரூம்ல அடைச்சு போட்டிருக்காங்க. அவங்க 2 பேரையும் அந்த வாத்தியார் தான் வெளியே கொண்டு வந்து பெரிய ஆளாக்கி இருக்காரு. சோ அவங்களோட அப்பா அவங்க 2 பேரையுமே கொடுமைப்படுத்தினதுனால இவங்க 2 பேருக்கும் அவங்க அப்பாவோட மேல இருந்த கோபத்தினால பயங்கர ஒரு சீரியல் கில்லரா மாறி இருக்காங்க. அப்படி இப்போ 2 சைக்கோ கில்லரையுமே போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரையும் இப்போ ஜெயிலையும் அடைச்சாச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதியே வருது. இப்போ கேஸை வின் பண்ணிட்டோங்கிற சந்தோஷத்துல நம்ம ஹீரோ அந்த ஸ்டேஷன்ல இருந்து போறதுக்காக கிளம்புறாரு. அந்த நேரத்துல இப்ப அந்த ஷாம்பு நம்ம ஹீரோவை பார்த்து, ஹே டிடெக்டிவ் உஜ்வாலா, உன்னோட சேவை இந்த ஊருக்கு கண்டிப்பா தேவை. நீ கண்டிப்பா இதே மாதிரி முன்னோக்கி உன்னோட வாழ்க்கையில போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியோட இந்த ஷாம்பு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. இதை கேட்டு பயங்கர சந்தோஷத்துல மன நிறைவோட நம்ம ஹீரோ அங்கிருந்து போறாரு. 2 பேரும் ஈகோவால கிளாஷ் ஆகி எதிரியா இருந்தவங்க இப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.